கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துகிறவராய் வெளிப்பட போகிறார். வேலை இன்றைக்கு வழி தெரியாத சூழ்நிலையில், ஐயோ நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில் என்ன செய்வேன், எனக்கு விரோதமாய் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, எனக்கு ஆலோசனை சொல்ல ஒருவரும் இல்லையே, நான் எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போவேன், நான் எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிப்பேன், இதிலிருந்து எப்படியாவது வெளியே வந்து விட மாட்டேனா, என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் யாராவது ஒருவராவது எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்களா, யாராவது எனக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் உனக்கு முன்னே செல்கிறார். எப்படி தெரியுமா? இருளில் வெளிச்சம் காட்ட. அதாவது நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை இருளாய் காணப்படலாம். இந்த இருளில் நான் யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, நம்பின எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே, இனி நான் யாரை நம்புவது, எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இருள்தான். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை மிகுந்த இருளாய்த்தான் இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாரை நம்புவது என்று தெரியாத அளவு இருள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த இரவின் மத்தியில், அந்த பிரச்சனையின் மத்தியில் வழிகாட்ட அவர் உங்களோடு கூட அக்கினி ஸ்தம்பமாயிருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லையா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிவிட்டார், உண்மைதான். ஆனால் அந்த வனாந்திரம் பகலில் மேகஸ்தம்பமாய் வந்த அவர் இருள் நிறைந்த வேளையில் வனாந்திரத்தில் ஒரு வேளை கொடிய விலங்குகள் வரலாம், அல்லது என்ன ஆபத்து நேரிடுமோ என்று தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இரவில் கூட வெளிச்சம் காட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினி ஸ்தம்பமாய் அன்றைக்கு அவர்கள் முன் சென்றாரே, இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பமாய் போக போகிறார். அந்த அக்கினி ஸ்தம்பம் நீங்க போக வேண்டிய இடத்தை உங்களுக்கு காண்பிக்கும், அதற்கு நேராய் வழி நடத்தும். அது மாத்திரமல்ல, அக்கினிக்கு முன்பாக எந்த பூச்சோ எந்த மிருகமோ நிற்க முடியாது. அப்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கூட உங்கள் அருகில் வர முடியாத அளவிற்கு அவர் அக்கினி ஸ்தம்பமாய் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு முன் செல்லுகிறார். ஆகவே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். ஐயோ இருளா இருக்கிறதே, எங்கு பார்த்தாலும் நான் நம்புவதற்கு ஒருவரும் இல்லையே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களோ? ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னே அக்கினி ஸ்தம்பமாய் அவர் கடந்து போகிறார். வெளிச்சம் கொடுக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை தோற்று போக பண்ணுவதற்காகத்தான், உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிற ஆலோசனைகளை அபத்தமாக்குவதற்காகத்தான் அவர் உங்களுக்கு முன்னே அக்கினி ஸ்தம்பமாய் சொல்லுகிறார். ஆகவே சுற்றிலும் பார்க்கிற நீங்கள் சற்று உங்களுக்கு முன்பாக நிற்கிறவரை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.